பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். நம்முடைய கர்த்தர் சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அங்கே எல்கானா என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடிகிறது. அந்த எல்கானாவிற்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒரு மனைவியின் பெயர் அன்னாள், இன்னொரு மனைவியின் பெயர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த எல்கானா வருஷந்தோறும் சீலோவிலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை பணிந்து கொள்வதும் பலியிடுவதும் வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கடந்து சென்று பலியிடுவதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தன்னுடைய குமாரருக்கும் தன்னுடைய மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாக பெனினால் அன்னாளை சில நிந்தையான வார்த்தைகளை சொல்லி கஷ்டப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நிந்தையான வார்த்தைகளை கேட்கிற அன்னாள் யாரிடத்தில் அழுகிறார் என்று பார்க்கும் பொழுது எல்கானாவிடத்தில் அழுகிறார். இது வருஷந்தோறும் நடக்கக்கூடிய சம்பவம், சில ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த முறை பார்க்கும் பொழுது எல்கானாவிடத்திலிருந்து எழுந்து சென்று கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 11வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று சொல்லி என்ன செய்கிறார்? விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார் அன்னாள். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து அந்த விண்ணப்பத்தை கேட்டருளி, அந்த வேண்டுதலை கேட்டருளி கர்த்தர் என்ன செய்கிறார்? அன்னாளை நினைத்தருளுகிறதை நாம் விதத்திலே பார்க்கிறோம். நினைத்தருளி ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் அநேக மனிதரிடத்தில் சொல்லி அதில் எந்த மாற்றத்தையும் நம்மால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்கள். நிச்சயமாக அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை காண செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டருளுகிற நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஜெயத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அநேக காரியங்களை மனிதரிடத்தில் சொல்லி எந்த மாற்றமும் இல்லையப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை காண செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.